ஏமா ஜாக்லின், யாருமா நீ? என்னமா போட்டு இப்படி பீச்சு உதற? அதாவது போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் முத்துக்குமரனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு. அதை அப்படியே அச்சு பிசுறாம பாயிண்ட் டு பாயிண்ட் நெத்தியடி அடிச்சு விட்டீங்களே. அதாவது வாய் வித்தை வீரன் முத்துக்குமரனையே வாயடிக்க செய்த ஜாக்லின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஜாக்லின் மட்டும் இல்ல, பவித்ரா பேசுறாங்க, ராயன் போட்டு பிரிப்பிரின்னு பிரிக்கிறாப்புல, மஞ்சரி ஒரு பக்கம் பிரிக்கிறாங்க. ஆனா எப்பயும் போல வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு பீஸ் உட்கார்ந்து இருந்தது. அதை விடுங்க, தட்டி விடுங்க. முத்துக்குமரன் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க பாருங்க, அந்த அடி மாட்டிக்கிட்ட பங்கு, நீ மாட்டிக்கிட்ட. அதாவது நமக்கு வாய் இருக்கு, நமக்கு மட்டும்தான் வாய் இருக்கு அப்படின்னு நினைச்சதான் தப்பு. உங்களுக்கும் வாய் இருக்கு, எல்லாருக்கும் வாய் இருக்கு, நமக்கு மட்டும்தான் மூளை இருக்கு, மற்றவனுக்கு இல்லை நினைச்சது பெரிய தப்பு. எல்லாவனுக்கும் மூளை இருக்கு, எல்லாவனும் பேசுறான், எல்லாவனும் யோசிக்கிறான். முத்துக்குமரா, என்ன முத்துக்குமரா இப்படி போய் மாற்றிய, இப்படி போய் மாற்றிய? சத்தியமா சொல்றேன், இனிமே முத்துக்குமரனுடைய வாய் வித்தை இங்க வந்து வேலை செய்ய போறது கிடையாது. அவனுக்கு அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது தெரியுது, நல்லாவே தெரியுது. ஒன்றும் மக்களே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ப்ளே பண்ணுறாப்புல, அந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கர்மாவால் அடி வாங்கி முத்துக்குமரன் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டாஸ்க்னுடைய லெவல் 2 வைக்கிறாங்க. அந்த லெவல் 2ல எப்படியாச்சும் அவர் ஜெயிக்கணும், முத்துக்குமரன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அலையன்ஸ் போடலான்னு சொல்லி ஒரு அலையன்ஸை ரெடி பண்ணுறாப்புல. அந்த அலையன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஆண்கள், ராயனை தவிர மொத்த ஆண்களும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ். ராயனை அவர் அந்த டீம்ல சேர்க்காததுக்கு ஒரே ரீசன், ராயன் இந்த டீம்ல வந்துட்டான் அப்படின்னா, முதல்ல இந்த அலையன்ஸினுடைய ரூல்ஸை நம்ம சொல்லிடுவோமா. 5 பேர் சேர்ந்து விளையாடணும், 5 பேர் ஒட்டுக்கா விளையாடணும், மீதி இருக்கக்கூடிய 5 பேர் அவுட் ஆகிட்டு இந்த 5 பேர் கடைசியில் இண்டிவிஜுவலாக விளையாடணும். மீதி 5 பேர் யார் இருக்கா, பொண்ணுங்க 4 பேர் பிளஸ் ராயன், இவங்களை அவுட் பண்ணிட்டு இந்த 5 பேர் வந்து விளையாடணும் அப்படிங்கிறது தான் இவர் போட்ட திட்டம். புரியுதுங்களா? இதுல ராயனையே இங்க சேர்க்கல அப்படின்னா, இந்த 5 பேர் கடைசியில வந்து இண்டிவிஜுவலா விளையாடணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் பொழுது ராயன் என்ன பண்ணுவான், ஈஸியா முத்துக்குமரன் அவுட் பண்ணிடுவான். ராயன் ஈக்குவலுக்கு முத்துக்குமரனால டஃப் கொடுக்க முடியாத காரணத்தினால அவர் என்ன பண்ணிட்டாப்புல, ராயனை கேர்ள்ஸ் டீம்ல வச்சு முதல்ல ராயனை தான் முடிச்சாப்புல. அதுக்கப்புறமா ஒரு கேர்ள்ஸா முடிச்சுட்டு கடைசியா நம்ம 5 பேர் மோதிக்கலாம். முத்துக்குமரனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த டீம் இருக்காங்க இல்லையா, அருண், விஷால், ராணவ், தீபக், இந்த 4 பேரும் வீக். என்ன கம்பேர் பண்ணும்போது வீக். முத்துக்குமரனுடைய தாட்டு தான், என்ன கம்பேர் பண்ணும்போது வீக். ஸோ அவங்கள நான் ஈஸியா அடிச்சிருவேன், அதனால எனக்கு பாயிண்ட் கிடைச்சிடும் அப்படின்றதுக்காக ஒரு அலையன்ஸை போட்டாருங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்கலா ஓகே. ஆனா நீ பெரிய வீரன் தானே, இதுதான் உன்னோட திட்டம் அப்படிங்கிறத நீ தெளிவா சொல்லலாம்ல. புரியுதுங்களா? இதுதான் என் பிளான் தான்ப்பா, உங்க எல்லாரையும் முடிச்சுட்டு கடைசியா இவங்க வந்து என்னோட வீக்கான ஆட்கள், இவங்களை ஈஸியா நான் அடிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனால இப்படி ஒரு அலைன்ஸை நான் போட்டேன் அப்படின்றத ஓப்பனா உடைச்சு பேசுறவன் தானே நல்ல வீரன். அப்புறம் என்ன வெங்காய முத்துக்குமரன் வீரன். முத்துக்குமரன் என்ன பண்றாரு அப்படின்னா, இஷ்டத்துக்குன்னு ட்விஸ்ட் அடிச்சு இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு. இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு மஞ்சரி கிட்ட, மஞ்சரி ராயெல்லாம் முதல்ல போயிட்டு வேற மாதிரி ஒரு அலைன்ஸ் வந்து பேசும்பொழுது முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் பாயிண்ட் டேபிள் வச்சு தான் விளையாட போறேன், பாயிண்ட் டேபிள்ல பாயிண்ட்ஸை எடுக்காத ஆட்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அலைன்ஸா போட போறோம், பாயிண்ட் டேபிள்ல பாயிண்ட் இல்லாத ஆட்கள் தான் உங்களை டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ ஆப்வியஸா அருணும் ராணுவும் என்ன பண்ணணும், கேர்ள்ஸை பிடிக்கக்கூடாது, இப்படிதான் இவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா கேம்ல பார்த்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணி தான் எல்லாரும் சேர்ந்து விளையாண்டாங்க. இப்போ இது எங்க இருந்து இந்த பேச்சு ஆரம்பிக்குதுன்னா, இந்த 5 பேர் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த 5 பேர் அவுட் பண்ண பிறகு முத்துக்குமரனை முதல் ஆளாவே போட்டு பொழந்து அவுட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் பண்ண வினைக்கான எதிர்வினை. கர்மா திருப்பி முத்துக்குமரனை பலார்னு அடிச்சது. முத்துக்குமரன் செஞ்ச வினையோட எதிர்வினை கர்மாவா திருப்பி முத்துக்குமரன் அடிச்சது. முத்துக்குமரன் அவுட் ஆயிட்டப்பல. முத்துக்குமரன் அவுட் ஆனதுன்னு அவரால் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவர் நினைச்சது என்ன, இவங்களை முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்ல நின்று நம்ம பாயிண்ட் வாங்கலாம். ஆக்சுவலா போன வீடியோல நான் வந்து விஷால் 10 பாயிண்ட் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு அப்டேட்ல சொன்னாங்க, அது சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா விஷாலுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட் தான். சரிங்களா? இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்கிறேன். முத்து இப்படி நினைச்சாரா, டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரா, அதை பேசி ராணுவ கிட்ட பேசுறாப்புல, இங்க பேசுறாப்புல. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி ஜாக்லின், மஞ்சரி எல்லாம் பேசினாங்க. நீங்க யாரும் நீங்க வந்து ராணுவ கிட்ட இருந்து சுத்தியை வாங்கிட்டு, ராணுவ கிட்ட இது கிடையாது, போட்டோ கிடையாது. ஆனா ராணுவ என்ன பண்ணிட்டான், சுத்தி எடுத்து அந்த
அடிச்சிட்டான், அந்த பெல் அடிச்சிட்டான். பெல் அடிச்சிட்ட பிறகு நீங்க அதை சுத்தி வாங்கி கொஞ்ச நேரம் நின்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பவித்ரா தாங்க முதல்ல ஆரம்பிச்சாங்க இதை. பவித்ரா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் முதல்ல இதெல்லாம் பேசுறீங்க, முத்துக்குமரன் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணார்ல, இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, என்ன கேட்டா கர்மா வந்து அவர் திருப்பி அடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், கர்மா இஸ் எ பூமரங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அப்பதான் ஆரம்பிக்குது இந்த பேச்சே ஆரம்பிக்குது. முத்துக்குமரன் வராங்க, இதை பேசுறாங்க. மஞ்சரி கேட்குறாங்க ஒரே கேள்வி என்னன்னா, நீ பாயிண்ட் டேபிளை காரணமா வச்சு எங்க கிட்ட சொன்ன, பாயிண்ட் டேபிள்ல பாயிண்ட்ஸே இல்லாத ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் போடுறோம், அவங்க எல்லாருக்கும் பாயிண்ட் வரணும்ன்றதை நீ சொன்ன. அப்ப நீ தீபக், விஷாலு, நீ இந்த 3 பேர் இருக்கும்போது என்ன சேர்த்திருக்கலாமே, ஏன் அருணையும் ராணுவையும் உள்ள சேர்த்த அப்படின்னும் போதுதான் அந்த இடத்துல அந்த பேச்சே வளருது. என்கிட்டயும் பாயிண்ட் இல்லை, நான் ஒரு பாயிண்ட் தானே, நீ என்ன சேர்த்திருக்கலாமே அப்படின்னும் போது இவன் என்ன வார்த்தை விட்டுடா முத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து அருண் இல்லாம வரமாட்டான், விஷாலை கூப்பிடணும்னா அருணையும் கூப்பிடணும், ஏன்னா விஷால் அருண் இல்லாமல் விளையாட மாட்டான், அதனால நான் அருணை கூப்பிட்டேன். அண்ட் நான் முன்னாடி சொன்ன பாருங்க, அருண் வந்து ராணுவ இல்லாமல் வரமாட்டாப்பல, அதனால ராணுவையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து ஒரு டீமை போட்டோம் இப்படி சொல்லிட்டானா பிடிச்சாங்க அந்த இடத்துல. உடனே ராயன் அந்த இடத்துல புகுந்து விஷாலை வர சொல்லி, விஷால் நீ அருண் இல்லாமல் கேம் விளையாட மாட்டேன்னு சொல்லுவியா, அருண் இல்லாமல் நீ எந்த கேமும் விளையாட மாட்டியான்னு சொல்லி விஷாலை கேட்க, விஷால் அப்படியே வந்து முத்துக்குமரனுக்கு ஆப் அடிச்சிட்டாப்புல. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே, நான் சொன்னேனே நம்ம 3 பேர் மட்டும் சேர்ந்து கூட விளையாடலான்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நான் அங்கேயே சொன்னேன், நான் எப்போ சொன்னேன் அருண் வந்தால் தான் நான் வருவேன்னு சொல்லி, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் சொன்ன உடனே போட்டு மறுபடியும் முத்துக்குமரனை பிரின்னு பிரிக்கிறாங்க. அங்கே ஒரு வாட்டி மாட்டினாப்லையா. இப்ப இதை சொன்ன முத்துக்குமரன் அப்புறமா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்ன நினைச்சேன்னா அருண் இல்லாம விஷால் வரமாட்டான்னு நினைச்சா, அதனால அப்படி போட்டேன், அது என்னுடைய தாட் அப்படின்னு சொல்லும் போது, உன் தாட்டே தப்பா இருக்கே, அப்படி இல்லவே இல்லையா, அப்படி இல்லாத ஒரு விஷயத்த நீ பண்றியே, நீ யோசிக்கிறியா அப்படின்னு ராயன் கேட்க, மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு ஜம்ப் அடிச்சு எங்க போய் நின்னார் அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்டாப்ல அப்படின்னு சொன்னாப்ல. அப்பதான் அந்த இடத்துல மறுபடியும் ஜாக்லின் புகுந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி நீ ஸ்ட்ராங்கான டீம் தானே பில்ட் பண்ணணும்னு நினைச்சேன், மஞ்சரியை நீ சேர்த்துருக்கலாமே, அப்ப மஞ்சரி ஸ்ட்ராங்கான ஆள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மஞ்சரி இருந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் மஞ்சரியை சேர்க்கல, இவங்க எல்லாரும் ஸ்ட்ராங் பிளேயர் நான் நினைச்சேன். சரி அப்ப ஏன் நீ ராயனை சேர்க்கல இப்படி கேட்ட உடனே முத்துக்குமரனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடனே ராயன் எழுதுக்கிட்டாப்ல, அப்படி நான் ஸ்ட்ராங்கான டீம் தான் நான் வந்து சேர்க்கணும்னா நான் ராயனை சேர்த்திருப்பேன், ராயனை நான் ஏன் சேர்க்கல அப்படின்னு அவர் சொல்ல, அந்த இடத்துல பிடிச்சாங்க ஜாக்லின். பிடிச்சி நீ ஏன் ராயனை சேர்க்கல நான் சொல்லட்டுமா, நீ ஒரு டீமை சேர்த்துட்ட, இந்த டீம்ல நீ விளையாடுற, இப்ப ராயன் இந்த டீமுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா கடைசியில் 5 பேர் தனியா விளையாடணும்னு வரும்போது, இண்டிவிஜுவல் டாஸ்க்னு வரும்போது ராயன் கண்டிப்பா உன்னை அவுட் பண்ணிடுவான்ற ஒரு பயம் உனக்கு இருக்கு. ஸோ ராயன் வந்து ஸ்பீடா ஓடக்கூடிய ஒரு நபர், ராயன் இங்க இருந்தா உனக்கு மிகப்பெரிய த்ரெட்னு உனக்கு தெரியும், அதனால நீ ராயனை சேர்க்காம கேர்ள்ஸ் டீமுக்குள்ள ராயனை வச்சு ராயனை முதல்ல அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ ஈஸியா இவங்களை அவுட் பண்ணிடலாம் நீ நினைச்ச, அது நடக்கல, இதுதான் உன்னுடைய பிளான் அப்படின்றத போட்டு பளிச்சுன்னு உடைச்சாங்க. சீரியஸா முத்து திணறாங்க, என்னென்னமோ பேசுறாப்புல. இப்ப அவங்க வந்து அதாவது வீரன் அப்படின்னா, இப்போ நீ வந்து ஒரு பிளேயர் அப்படின்னா நீ தப்பு பண்ணல, நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்ட, அதை நீ ஓப்பனாக ஒத்துக்கலாமே, ஏன் அவங்க கேட்கும்போது மாற்றி ஏன் பேசுற, ஏன் பதற, ஏன் பதட்டம் உனக்கு, அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இவனால பதில் சொல்ல முடியாம இஷ்டத்துக்குன்னு என்னென்னமோ வளர்றாப்புல முத்துக்குமரன். சரி இப்ப முத்துக்குமரன் வெளியில என்ன சொன்னாரோ அதுலயே ஸ்டிக் ஆன் பண்ணியிருந்தா பரவாயில்ல. சீரியஸா பவித்ரா கேட்கிற கேள்விக்கோ இல்ல ராயன் கேட்கிற கேள்விக்கோ ஜாக்லின் கேட்கறதுக்கோ மஞ்சரி கேட்கறதுக்கோ முத்துவால அங்க பதில் சொல்லவே முடியல. பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா வீட்டுக்குள்ள இருங்க அப்படின்றத சொல்றாப்புல. வீட்டுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் இந்த பேச்சு வருது. பேச்சு ஒன்று முத்துக்குமரன் வீட்டுக்குள்ள ஒத்துக்கிறாரு, இல்லை நான் இதான் பிளான் பண்ணேன், நான் வந்து இங்கே இருக்கிறவங்கள காலி பண்ணிட்டேன்னா இங்கே இருக்கிறவங்கள ஈஸியாக நான் வந்து அருணையும் ராணுவும் ஈஸியாக வந்து நான் வந்து அவுட் ஆகிக்கிற முடியும் நான் நினச்சேன். ஸோ எனக்கு தேவை பாயிண்ட் எடுக்கணும், பாயிண்ட் எடுக்கணும்னா நான் இவங்களோட சேர்ந்து நான் விளையாண்டேன்னா ஈஸியாக நல்லா வின் பண்ண முடியும்னு நினச்சி தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறத வீட்டுக்குள்ளே வந்து ஒத்துக்கிறாப்புல. ராயன் உடனே என்ன கேட்குறான்னா, இதை நீ வெளியிலேயே சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் நம்ம பேசவே தேவையில்லை, இதை நீ வெளியிலேயே சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் நம்ம பேசவே தேவையில்லை, நீ ஒத்துக்காம ஒரு விஷயம் நீ ஒரு வாட்டியும் வந்து நீ டிஃபெண்ட் பண்ணி வேற பாயிண்ட் பேசுகிற அப்படின்றாங்க. இதுதான் முத்துக்குமரன் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. மாட்டிக்கினாரு. அப்பட்டமா அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பிடிச்சாங்க, அவன் என்ன யோசிக்கிறான்றதை பிடிச்சாங்க. ஆமா இதான் என் யோசனை, இதுல என்ன தப்பு அப்படின்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு, மஞ்சரி கிட்ட ஒரு பேச்சு, ஜாக்லின் கிட்ட ஒரு பேச்சு, ராயன் கிட்ட ஒரு பேச்சு. முத்து நீங்க ரொம்ப ஸ்மார்ட் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க முத்து, உங்களை விட ஸ்மார்ட்டா அந்த வீட்டுக்குள்ள இப்ப எல்லாம் தேறிட்டாங்க.
முன்னாடி பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு இருக்கும்போது எல்லாரும் நீங்கள் சொல்கிறத கேட்டு ஆமாஞ்சாமி போட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. எல்லாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜி தெரியும், எல்லாருக்கும் மூளை இருக்குது. எல்லாராலையும் உங்களை எடுத்து பேச முடியும், பாயிண்ட் எடுத்து வைக்க முடியும், உங்களை டீகோட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் முத்துக்குமரன் ஸ்பெஷலான ஒரு பர்சன்லாம் கிடையாது. முத்துக்குமரனை விட நல்லாவே பிளான் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஜாக்லின் போட்ட பிளானை தான் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ முத்து இனிமே நான் ஓவர் ஸ்மார்ட்டு, வாயை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. போட்டு கிழிக்கிறாங்க. நீங்கள் வேற முத்துக்குமரனை நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க. பவித்ரா கிட்ட பேச முடியல. பவித்ரா ஒரே வார்த்தை சொல்லிட்டு போட்டாங்க, கர்மா ஏசியா பூமரன். நீங்கள் என்ன பண்ணீங்களோ உங்களுக்கு அதை அவங்க பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இதில் அவங்க மேலே தப்பே என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ முத்துக்குமரனுடைய அந்த சதி திட்டத்தை சல்லியாக போட்டு நொறுக்குனாங்க ஜாக்லின், மஞ்சரி, ராயன், பவித்ரா. ஆச்சரியமா இருந்துச்சு பவித்ரா பேசுறதெல்லாம். ஸோ முத்து, இனிமே உங்களோட ஸ்ட்ராட்டஜி எடுபடாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு வெளில இருக்கு. அது இல்லைன்னா அப்புறம் முத்துலாம் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. கேம் அப்படின்னு சொல்லி நீங்க விளையாடுறது நல்லது தான். ஆனால் இதுதான் என் கேம்னு சொல்லி தைரியமா ஒத்துக்கிறதுக்கான மனசு வேணும். அந்த தைரியம் இல்லாதவன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசக்கூடாது. போய் எல்லாமே தனக்கு தான் தெரியுன்ற மாதிரி ஒரு பில்டப் போடக்கூடாது. இப்போ மாட்டினீங்கல்ல, இதே மாதிரி வட்ட மாட்டுவீங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஜாக்லின் வேற லெவல். ஜாக்லின் சீரியஸாக சொல்கிறேன். உங்களோட தேர்ட் ப்ராசஸ், நீங்கள் யோசிக்கிறது, ஒருத்தரை பற்றின நீங்கள் கேம் அனலைஸ் பண்ணுறதுலாம் வேற லெவலில் இருக்குது. மிச்சர் தின்ற ஆள் கிடையாது ஜாக்லின். கை கட்டி வேடிக்கை பார்க்குற ஆள் கிடையாது ஜாக்லின். அதை மணிக்கு ஒரு முறை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் முத்துக்குமரனை போட்டு பொழந்தாங்க. எல்லாரும் போட்டு பொழந்தாங்க. முத்துவால் பேசவே முடியல. பேச முடியாத அளவுக்கு திணறிட்டாப்புல. என்னென்னமோ உருட்டுறாரு, பெரட்டுறாரு. இன்னமும் வரைக்கும் அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆமாண்டா இதாண்டா என் பிளான், இப்போ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கல. இப்போ வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காரு முத்துக்குமரன். இது ரொம்ப நல்லா இல்லை. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? முத்துக்குமரனை போட்டு பொழந்த இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.